செஞ்ச தவறுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்ச்சியை சத்தியமா உங்க 2 பேருக்குள்ளே நான் பார்க்கல. குற்ற உணர்ச்சியே இல்லன்ற மாதிரி நீங்க இந்த பொதுவா இடத்துல சொல்லாதீங்க. வேணா போய் பாத்ரூம்குள்ள கதவை மூடி மைக்கை மூடி சுற்றி உள்ள கேமராவெல்லாம் மூடி அப்புறமா ரகசியமாக சொல்லாமா மைக் மூடி பாரு அவர்களே. அமித் சொல்கிறது 100% ரைட்டுங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் அந்த நேரத்தில் சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வேலையை தான் பார்த்துட்டு சரி இதுங்க ரெண்டும் சேர்ந்தா இருந்தால் ஒன்றும் விளங்காது. அதனால் நீங்கள் தலையாக வந்து நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் இந்த வாரம் ஃபுல்லாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ தப்பு பண்ணாலும் வர்ற ஷேமும் காமும் இல்லாத கேமும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருக்காங்க பாரு. நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாலே கடுப்பாங்க, இதில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் விடுவாங்களா? அது எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும்? ஒரு 2 பேர் பேசக்கூடாதுன்றது அது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. பிக் பாஸ் விஜேஸ் ஏன் அவங்க அப்பா அம்மா ஆயா தாத்தா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள்லாம் பாருக்கு ஒரு பிஸ்கோத்து. அதனால அமித் இப்போ நீங்கள் இந்த மீட்டிங் போட்டது ஒரு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதானே சும்மாவை கொடுக்குறாங்க. வெளியே போய் கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஜெயிலில் போட்டு தண்டனை போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தானே வைக்கிறாங்க. என் பேர் ஆதர, நான் வந்தாலே 7 சொல்கிறேன். இந்த பொண்ணு தான் எப்படா FJ பழி வாங்கி அதை பயங்கரமாக ஒரு டவுன் பண்ணணும்னு ரொம்ப பார்த்துட்டு இருக்கு. அந்த கேஸை சாதாரணமாக ஆக்கிட்டாராம் அமித். அது தாங்க முடியல அவங்களால. மற்ற நேரத்தில் நான் பேசுறது கண்டென்ட் நல்லா இல்லைன்னு கேமராவில் வரமாட்டேங்குது. அதனால் நான் டாஸ்கில் தான் பேசி ஆகணும். அப்போ தான் கேமராவில் போடுறாங்க. அதானே சொல்ல வர ஈத்ரா. அப்புறம் அதையும் சொல்கிறாங்க, அவனை மாதிரி நான் உட்காந்து மூலையில் உட்காந்துலாம் என்னால் கிளியர் பண்ணிருக்க முடியாது. இந்த மாதிரி பொதுவில் வச்சு சொல்லி கேமராவில் வந்து கண்டென்ட் கொடுத்து பாரு மாதிரி என்னதான் எல்லாரும் கழுவி ஊற்றினாலும் ஃபேமஸ் ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷ பாட்டில் பார்வையும் கூட சேர்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அமித் கூட. பக்கத்து ஸ்ட்ரீட் டாக் திடீர்னு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருச்சுன்னா எல்லா டாகும் சேர்ந்துட்டு பயங்கரமாக குலைச்சி அதை பேச விடாது, கத்த விடாது, எதுவுமே பண்ண விடாது. அந்த மாதிரி தான் இருக்கு பாவம் அமித். பிக் பாஸ் இவங்களை மறுபடியும் உள்ள கூட்டு வந்துட்டாங்களாம். அதனால இந்த கேஸை பெருசாக்கிறதுக்கு தான் மெயின் மோட்டிவ்னு சொல்லி இப்படி சப்புன்னு முடிச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு பாஸே என் பக்கம் தான் இது அவராலே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. ஐயா இது தாங்க இவங்க பிரச்சனை. அவர் வந்து எப்படியாவது லவ் பண்ணிடணும், 2 பேரும் சேர்ந்துருக்கணும். இல்லையா எல்லாரும் கூட ஜாலியா இருக்கிற FJவை பழி வாங்கி அசிங்கப்படுத்தி நிக்க வைக்கணும். அது நடக்கலன்ற வைத்தறிச்சல் தான் அது. நீங்க ஏன் விலகல? எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். விக்ரம் அவங்க எப்படி விலகுவாங்க? அவங்க வரும்போதே பிளான் போட்டு ஆஹா செல்லக்குட்டி உள்ள வந்துருச்சுன்னு பார்த்து எய்ம் பண்ணி வந்தது. FJவும் சும்மா இல்ல, சும்மாவே பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. இதுல இவங்களே வந்தா விடுவாரா? பையன் நல்லா இருக்கானே கரெக்ட் பண்ணலாம்னு வந்தா நம்மள கழட்டி விட்டானே அடுப்புல உட்காந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுங்க வாய்க்கு நடுவில் மாற்றி சாவறதுக்கு பேசாமல் சாரி சொல்லிட்டு கேட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு. இதை தாங்க அவங்களால தாங்கிக்க முடியல. என்னடா இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சேன்னு போய் தான் அமித்தை போட்டு வாங்குறாங்க. பாருக்கும் ஆதிரிக்கும் நடுவில் மாட்டின அமித்தை பற்றி தான் பாவமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.